எழில் சுடர் சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம எழில் வந்து கவின் தூங்குறத பார்க்குறாங்க. நாளைக்கு இவனுக்கு டெஸ்ட் இருக்கு. அதில் இவன் பாஸ் ஆகணும். அதை விட்டுட்டு தூங்கிட்டு இருக்கான். சார் சார் என்ன சார் பண்ணுறீங்க? குழந்தைங்களுக்கு அவங்க போக்கில் வந்து கற்றுக் கொடுக்குறது தான் சார் நமக்கு நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம எழில் கிட்ட நீ ஓவராக வந்து செல்லம் கொடுக்குற. சார் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நீங்கள் செய்வீங்களா? கவினுக்கு எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து பிடிக்குது. ஆனால் மேக்ஸை பார்த்தா மட்டும் அவன் தூங்கிடுறான். அவனுக்கு சுத்தமாக வந்து புரிய மாட்டேங்குது. அதனால் குழந்தைங்களுக்கு புரிகிற பாஷையில் பேசி புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு பிடிக்காத விஷயத்த செய்யினா கவின் என்ன பண்ணுவான்? ஸ்டூடெண்ட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும் சார். அவங்க வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியே வந்து சொல்லிக் கொடுத்தா அது எப்படி சரியாக இருக்கும்? ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க எதுவாக இருந்தாலும் டக்கு டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. இல்லாட்டாலும் அந்த நேரத்தில் வந்து டவுட் வந்து கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் நம்ம டவுட் கேட்டால் எங்கே மற்றவங்களாம் சிரிச்சிருவாங்களோன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து கேட்காமையே விட்டுருவாங்க. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு புரியாமையே இருக்கும். இதனாலேயே வந்து அவங்க ஏகப்பட்ட சப்ஜெக்டில் வந்து கம்மியான மார்க் எடுக்கிறாங்க. சில பேர் வந்து கவின் மாதிரி ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீ என்ன தான் சொல்ல வர? பசங்களுக்கு புரியிற பாஷையில் சொல்லிக் கொடுத்தா எல்லாமே புரியும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்கவுங்க சொல்லித் தரணும். உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த வந்து செய்ய சொன்னால் செய்வீங்களா? அது எல்லாம் எனக்கு ஓகே. நான் அது வரைக்கும் 12th வரைக்கும் படித்து முடிச்சுட்டு நல்லபடியாக மார்க் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு பிடிச்ச கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கலாம். ஆரம்பத்திலேயே வந்து சொன்னால் எப்படி சுடரு? நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, சுடரம்மா இவர் தூங்கிக்கிட்டே இருக்காங்க கவின்னு. நான் கூட ஏஞ்சி படிடாங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் அவன் தூங்கிக்கிட்டே இருக்கான். மணி பார்த்தீங்களா 9 மணி ஆயிடுச்சு. நான் பார்த்துக்கிறேம்மா நீ போய் பாரு அப்படின்னு சொன்னேன். அஞ்சலி பாப்பா மட்டும் குடுக்குன்னு ரூமை விட்டு வெளியில் போகிறாங்க. கவின் என்னப்பா ஆச்சு? சுடர் எனக்கு வந்து மேக்ஸை பார்த்தா மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சப்ஜெக்ட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸ் உனக்கு பிடிக்காதா? ஆமாம், அதை பார்த்தாலே எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதே. அப்புறம் எப்படி வந்து எனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏய் உனக்கு டிராயிங் பிடிக்குமா பிடிக்காதா? என்ன சுடர் சொல்கிற? டிராயிங்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து டிராயிங் மூலியமாகவே வந்து நான் உனக்கு இப்போ மேக்ஸ் சொல்லி தரேன்னு சொல்லி இந்த சிம்பிள் பார்த்தா எந்த டிராயிங்கோட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி ஒவ்வொரு சிம்பிளுக்கும் ஒவ்வொரு டிராயிங் மாதிரி வச்சு சொல்லி தராங்க. பரவாயில்லையே, இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. அவ்வளோதான்ப்பா, உனக்கு புரியிற மாதிரி சொல்லித்தரேன். அங்கே இல்லை அவ்வளோதான் பிரச்சனை. நான் உனக்கு புரியிற மாதிரி சொல்லித்தரேன். இதுதான் பேசிக். இது புரிஞ்சிச்சுல அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் வந்து டக்கு டக்குன்னு சீக்கிரமாக வந்து கற்றுக்குறாங்க அந்த இடத்துல. நம்ம கவினை வேற லெவலில் இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு நைட் ஃபுல்லாக வந்து படிச்சுட்டே இருக்காங்க. இது இப்படி அது அப்படிங்கிற மாதிரி எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ங்கிற அளவுக்கு சூப்பராக வந்து கவின் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோதான்ப்பா, இதெல்லாம் சிம்பிளான விஷயம்னு அஞ்சலி பாப்பா வந்து 1 மணிக்கிட்ட வந்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அஞ்சலி நீ இன்னும் தூங்கலையா? எனக்கெல்லாம் காஃபி கிடையாதா? இல்லை கவின் தானே படிக்கிறான். அதனால் அவனுக்கு தான் நான் காஃபி போட்டு கொண்டு வந்து தருவேன். சுடரம்மா உனக்கெல்லாம் காஃபி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுன்னு ஓடுறாங்க அந்த இடத்துல. நம்ம அஞ்சலி பாப்பா பார்த்து ஓடுமாங்கிற மாதிரி சுடர் வந்து அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க. நீ நல்லபடியாக படிச்சிருக்க சரியா? ப்ரிப்பரேஷன்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்க. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீ வந்து ரிலாக்ஸாக இரு. சரி சுடரம்மா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எக்ஸாம் வந்து வைக்க போகிறாங்க. நான் எழுத போகிறேன். இதை நினச்சாலே எனக்கு பதட்டமாக இருக்குது. இருந்தாலும் நீ என் கண் பார்வையிலேயே இரு. நீ சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கப்பா. எல்லா கேள்விக்கும் உனக்கு டான் டான்னு வந்து பதில் வந்து தெரியும். நீ அவ்வளவு படிச்சிருக்க கவினு. இப்போ அதுலேருந்து கொஞ்சம் கேள்வி தான் கேட்க போகிறாங்க. அதுலேருந்து உன்னால் சூப்பராக பெஸ்ட்டாக வந்து எழுத முடியும். ஆமால்ல, நம்ம படித்தது எல்லாம் வந்து எழுதுகிற மாதிரி இத்தனை நேரம் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுலேருந்து கொஞ்சம் தானே கேட்க போகிறாங்க. அப்போனா அதுலேருந்து என்னால் ஈஸியாக வந்து பாஸ் ஆக முடியாதா என்ன? இல்ல கவினு, உன்னால பெஸ்ட் மார்க்கே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தூள் பண்றாங்க நம்ம சுடர். நிச்சயம் நீ குடுத்த கான்ஃபிடென்ட் எனக்கு வேற லெவல்ல வந்து கூஸ்பம்மா இருந்துச்சு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எழுதுறதுக்காக போறாங்க. அந்த மிஸ் வந்து கூப்பிடுறாங்க. டைம் ஆயிடுச்சுப்பா வாப்பா அப்படின்னு சொன்னோன்னே, கொஸ்டின் பேப்பர்லாம் இதுக்கு முன்னாடி நீ பார்த்த மாதிரி இருக்கா? அது மட்டும் இல்லாமல் கேள்வியெல்லாம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஆன்சர் வந்து எழுது அப்படின்னு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. சரி மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒன்று ஒன்றா பார்க்குறாங்க. கொஸ்டினை பார்க்க பார்க்க கவினோட ஃபேஸில் வந்து ஹாப்பினஸ் வந்து ரொம்ப அதிகமாகுது. இதை வந்து எழில் வந்து நோட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம சுடரும் வந்து நோட் பண்ணுறாங்க. அப்போனா நல்லபடியாக எக்ஸாம் எழுதிடுவான் போல இருக்கே. ஆமாம் சார், அவன் நைட்டு ஃபுல்லாக சூப்பராக வந்து படித்தான். படிச்சிருந்தானா ஓகே தான். அவனுக்கு புரியிற மாதிரி நான் நிறையா சொல்லி கொடுத்துருக்கேன். சுடர் நீ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்க போல இருக்கே கவின் மேலே. ஆமாம் சார், என் பையன் மேலே எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்காதா என்னங்கிற மாதிரி சொல்கிற விஷயம்லாம் எழிலுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த இடத்துல ஒரு பக்கம் நல்லபடியாக வந்து வந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க. மேடம் அடிஷ்னல் ஷீட் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே டக்கு டக்குன்னு வந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க. என்ன இவன் கவின் தான் எழுதுறதா? ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி அந்த மிஸ்ஸே வந்து மூக்கு மேலே விரல வைக்கிற அளவுக்கு சூப்பராக வந்து எழுதுறாங்க. அடுத்த 10 நிமிஷத்தில் திருப்பியும் வந்து அடிஷ்னல் பேப்பர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
என்ன இவன் எழுதிக்கிட்டே இருக்கான், எல்லா கேள்விக்கும் இவனால் எப்படி வந்து ஆன்சர் எழுத முடியுது, ஒன்றும் புரியலையே, கொஞ்சம் கூட பாட்டம் இல்லாமல் தெளிவாக சூப்பராக வந்து எழுதிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. ஃபுல்லாக எழுதி முடிச்சிடுறாங்க. சரி கவின், நான் வந்து பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, மேடம் கவின் வந்து படிக்க மாட்டான்னு சொன்னீங்க, அவன் சூப்பராக எக்ஸாம் வந்து டான்னு நீங்கள் கொடுத்த நேரத்துக்குள்ளேயே வந்து எக்ஸாம் வந்து சூப்பராக வந்து எழுதிட்டாப்புல. நீங்கள் திருத்துறதுக்கு வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக டைம் வந்து எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து வெளியில் வந்து போகிறாங்க நம்ம சுடரும் கவினும். எப்படி எழுதுனேன் சுடர், நான் பிச்சு உதறிட்டேன், வேணா பாரு, உனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும். நான் ஏன் ஆச்சரியப்படணும், ஏன்னா எல்லா கேள்விக்கும் நீ சூப்பராக வந்து பதில் எழுதியிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் வந்து வெளியில் வந்து போகிறாங்க நம்ம சுடரும் கவினும். அப்போன்னு பார்த்து பெரட்டி பெரட்டி பார்க்குறாங்க. என்னடா இவன் இவ்வளோ நல்லா படிப்பானா, அச்சச்சோ சுடர்கிட்ட தேவையில்லாமல் நம்ம சவால் விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து திருத்துறவங்க வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து மனோகரி வந்து கால் பண்ணுறாங்க. சுடர் வந்து உங்ககிட்ட சவால் விட்டார்ல, அவங்களோட ரிலேஷன் தான் நாங்கள், சொல்லுங்கள் திடீர்னு எனக்கு எப்படி ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கவின் எப்படி எழுதியிருக்காப்புல எக்ஸாமில், சூப்பராக எழுதியிருக்காப்புல, சூப்பராக வந்து பாஸ் ஆகிடுவாங்க, நான் தான் எப்படி அவங்க அப்பா அம்மாவை ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து, சரி நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன், நீங்கள் எதுக்கு எனக்கு ஆஃபர் தரணும், ஒன்றும் புரியலையே, மார்க் அதிகமாக வந்து சொல்லணுமா, சேச்சே அதெல்லாம் இல்லை, கவினை வந்து ஏதாவது பண்ணி ஒரு 20 மார்க் கிட்ட வந்து போட்டு விட்ருங்க. என்னங்க சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு தரேங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல செக் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. ஒரு 20,000 கிட்ட வந்து அக்கௌண்ட்டில் வந்து போட்டிருக்காங்க போல இருக்குது. சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. அதே மாதிரி 23 மார்க் கிட்ட தான் போட்டிருக்காங்க. கவின் எப்போதும் போல் ஆகலை. எழில் நீங்கள் என்னமோ சொன்னீங்க, நான் அப்பயே நினச்சேன்னு சொல்லி கவினை வந்து நம்பாமல் கண்ணாப்பண்ணான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சுடர், நீ ரொம்ப செல்லம் கொடுத்தல்ல, அதனால தான் அவன் இப்படி படிச்சிருக்கான், அவன் படித்தா தானே உண்டு, தூங்கிக்கிட்டே இருந்தா எப்படி வந்து அவனால் பாஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எழில் வந்து கண்ணாப்பண்ணான்னு திட்டும்போது, சார் உங்கள் பையனை நீங்களே நம்புங்க அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் சரிப்பட்டு வர முடியாது, 23 மார்க் தான் வந்து எடுத்திருக்காப்புலன்னு சொல்லி எழில் வந்து கண்ணாப்பண்ணான்னு திட்டுறாங்க. உடனே வந்து அபியும் வந்து எங்கள் எல்லாரையும் வந்து பிரிக்கணும் தானே சுடர், வந்து நீ திட்டம் போட்டுக்கிட்டு இருந்த அபி வந்து கண்ணாபண்ணான்னு வந்து சுடரை வந்து திட்டுறாங்க. பரவாயில்லையே, இவங்க சண்டை போட்டு இருக்கட்டும், அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தானே அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த திருத்தின பேப்பரை திருத்தினாங்களே அவங்க வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து சுடர் வந்து வேணும் தான் இது மாதிரி திட்டம் போட்டு எங்கள் எல்லாரையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி வந்து பண்ணியிருக்கா டேடி அப்படின்னு சொல்லி எழில்கிட்ட பேசும்போது, சுடர்லாம் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா, சுடர் வந்து கவின் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டா அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பேப்பரை வந்து வாங்குறாங்க. அந்த இடத்துல சட்டுன்னு என்னது இவ்வளோ வந்து எழுதியிருக்காப்புல, பக்கத்துக்கு 2 மார்க் நான் வச்சா கூட 70 மார்க் கிட்ட வந்துடணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சுடர். அப்போன்னு பார்த்து அவங்க டீச்சரோட ஹெட்டு வந்து ஒருத்தவங்க வந்து வராங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, கவின் என்ன மார்க் எடுத்திருக்காப்புல, 23ங்கிற மாதிரி சொன்னோன்னே, தயவு செஞ்சு இதை திருப்பி வந்து பார்க்குறீங்களா மேடம், நீங்கள் பார்த்து ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், இது கவினோட வாழ்க்கை பிரச்சனை, தயவு செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அப்புறம் என்ன வந்து இது மாதிரி பண்ணுற மாதிரி அர்த்தம், என்ன வந்து மதிங்க அப்படின்னு சொல்லி பேப்பர் திருத்தினவங்க ஒரு வாட்டி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மேடம் கவினுக்காக இதை கூட பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு நம்ம சுடர் வந்து கேட்டோன்னே, சரி கொடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாமே வந்து ஆன்சர்லாம் கரெக்டாக இருக்குங்கிறத நோட் பண்ணிவிட்டு, என்ன மேடம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஆனால் எழிலுக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. கண்டிப்பாக வந்து கவின் பாஸ் ஆன விஷயம் வந்து எழிலுக்கு தெரிஞ்சாலும் சந்தோஷம் தான் படுவாங்க. அபியோட மனசில் இருக்கிற கேள்விக்கெல்லாம் மாற்றம் வரதான் போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.